உங்க யாருக்கெல்லாம் டாக்டர் ஆகுறதுன்றது ஒரு எய்மா இருந்திருக்கு. டாக்டர் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுமே சரி, ஒரு ஹார்ட் ஒர்க் மட்டும் போகாது டாக்டர் ஆகுறதுக்கு. கொஞ்சம் பிரேவாவும் இருக்கணும். அதாவது கொஞ்சம் தைரியமாவும் இருக்கணும். அது ஏன் அப்படின்றது இந்த ஸ்டோரி கேட்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த ஸ்டோரி ஹாரர் எலிமெண்ட்டும் இருக்கும் கண்டிப்பா. ப்ளஸ் கொஞ்சம் எமோஷ்னலாவும் கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஹாய் கோஷ் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரிஸ் வித் பிந்து. நான் தான் உங்களோட பிந்து. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நமக்கு ராகுல் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ராகுலுக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. தைக்கிறதுனா என்ன சொல்கிறது, துணியில் ஏதாவது கிழிஞ்சிருக்குன்னா அதையும் தைச்சிட்ருப்பாராம். அது எப்போனா 6th 5th படிக்கும் போதுல இருந்தே அவருக்கு அந்த தைக்கிறது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் என்ன நினச்சிருக்காங்க, சரி பையனுக்கு டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ராகுலோட தம்பிக்கு ஒரு பெரிய அடிபட்டிருக்கு. விளையாண்டுட்டு இருக்கப்போ காலில் குத்தி கிழிச்சிருக்கு ஒரு கல். அப்போது ராகுல் ஒரு 8th 9th தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது பிளட்டு நிற்காமல் போயிட்டு இருந்திருக்கு அவங்க தம்பிக்கு. ராகுலுக்கு என்ன ஐடியா வந்திருக்குன்னா, அவர் ஸ்கின்னை போயிட்டு அந்த தோலை போயிட்டு ஒரு துணியை தைக்கிற மாதிரி ஊசியை வச்சு தைச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த ஸ்கின் கிழிஞ்சிருக்குது, அதுலேருந்து பிளட்டு வருது. எதை பார்த்தோம் அவருக்கு பயமே இல்லை. அவர் அசால்ட்டாக தைச்சிட்டு இருக்காரு, ஏதோ துணியை தைக்கிற மாதிரி. கை கொஞ்சம் கூட நடுங்கவே இல்லையா. அப்போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சர்ஜனாக இருக்க கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி போயிட்டுருக்கப்போ ஸ்கூலில் ஏதாவது இந்த பிடி பீரியட்லாம் நடக்கிறப்போ யாராவது கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு மேஜர் இன்சிடெண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ யாருமே டாக்டர்லாம் கூப்பிட மாட்டாங்களாம், இந்த ராகுலை தான் கூப்பிடுவாங்களாம். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது ஸ்கூலில். எப்படின்னா ஃபிசிக்ஸ் லேபில் நிறையா மிஷின்ஸ் இருக்கும். நம்ம டீச்சர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எதையும் தொடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் சில பேர் இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்காம விளையாடிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பொண்ணு விளையாடிட்டு அந்த மிஷினால் அந்த பொண்ணு ஷோல்டர் கிழிஞ்சு பிளட் விடாமல், அதாவது நிற்காமல் வந்துட்டு இருந்திருக்கு. அப்போது எல்லாரும் ஆப்வியஸாக ராகுலை தான் தேடுவாங்க. அப்போது ராகுலை எங்கே தேடியுமே அந்த ஸ்கூலில் எங்கேயுமே இல்லை. ஸோ டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே டாக்டர் கால் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போது ஒரு பொண்ணு வராங்க, அவங்க பேர் லீலா. அவங்களுக்கும் சேம் டு சேம் ராகுலுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதே இது இருக்குது. அதாவது அவங்களாலையும் ஸ்டிச்சஸ் போட முடியும். ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் அவங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும். ராகுல் என்ன பண்ணுறாங்களோ அதே இது. ஸோ அவங்களோட மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை டாக்டர் கூட்டு போய் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை நெக்ஸ்ட் டே அசம்பிளியில் பிரின்சிபல் சார் லீலாவை ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போது ராகுல் லீலாவை பார்க்குறாங்க. ராகுல் 9th படிக்கிறாங்க, லீலா நியூ ஜாயினி ஒரு 10th படிக்கிறாங்க. அசம்பிளிக்கு அப்புறம் லீலாவும் ராகுலும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சிமிலர் டேலண்ட் அப்புறம் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நல்லா பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. லீலா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகுலுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ராகுலும் அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி அவங்களோட 11th 12thலேயும் பயோமேக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. லீலாவுக்கு சீட் கிடச்சிருது. அப்போல்லாம் நீட் இல்லை. ஸோ அவங்களோட மார்க் வச்சே சீட் கிடச்சி ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் இல்லாதனால காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்க 2 பேருக்கும் அப்போவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற கனெக்ஷன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ராகுல் அவங்களும் நல்லா படித்து வேறு ஒரு காலேஜில் போயிடுறாங்க, மெடிக்கல் காலேஜ். இப்போது 2 பேருமே மெடிக்கல் படிச்சிடுறாங்க. அதோடு அவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆயிடுது. ராகுல் அவங்க ஒரு ஓன் வேலை போயிடுறாங்க. இப்போ ராகுல் கோயம்புத்தூரில் ஒரு டாக்டராக இருக்காங்க. ராகுலுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் கேஸஸாக இருந்தாலும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணிடுவாங்க. யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆனதில்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா. அப்படி தான் ஒரு நாள் ராகுலுக்காக ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா, ஒரு பணக்கார
இருக்கான். அவங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஒய்ஃப் பேர் என்னன்னா லீலா. இந்த பேர் கேட்டோனே ராகுலுக்கு நம்ம லீலாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது ராகுலோட ஃப்ரெண்ட் லீலா இல்ல. வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப கேஸ் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகணும். பட் அந்த பணக்கார ஹஸ்பண்ட் இந்த ஜோசியம் அதெல்லாம் பார்த்து என்ன சொல்றான்னா, நார்மல் டெலிவரி தான் ஆகணும். அதுவும் இந்த டைம்ல தான் ஆகணும். எப்படியாவது பண்ணுங்கன்னு ராகுல போட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஒரு மாரி டிமாண்ட் பண்றாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. எனக்கு நார்மல் டெலிவரி இந்த டைம்ல ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால, ராகுலுக்கு அந்த லீலான்ற பேர் கேட்டனால, ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணு லீலாவ செக் பண்ணி பார்த்தப்போ, அந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு பாசிபிளே இல்ல. அப்படி மீறியும் பண்ணா, அந்த பொண்ணு அ இறந்து போறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லியும், அந்த ஹஸ்பண்ட் எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. எனக்கு இந்த மாரி தான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்களாம். ராகுல் எவ்வளோ திட்டியிருக்காங்க. என்னனாலும் அவங்கள எதுவும் எதிர்த்து பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க. பணக்காரங்களா இருக்காங்க. இது பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு ராகுலும், ஹாஸ்பிட்டலும் என்னதான் சொன்னாலும், அவன் அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப ரிச்சா இருக்கனால, நெறைய பணம் இருக்கனால, எதுனாலும் அவன் சமாளிச்சுருவான். யாராலும் எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே அவனுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்றப்போ, இந்த டாக்டர்ஸ்க்கும் வேற வழி இல்ல. இல்லன்னா அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்காது. ஸோ ராகுல ஃபோர்ஸ் பண்ணி இந்த காரியத்த பண்ண வைக்கிறாங்க. பட் ராகுல் சொல்லிடுறாரு, வேற ஒரு டாக்டர மர்ஜ் பண்ணிட்டு, என்னால இது பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அதுவும் அந்த பேரு லீலா என்னோட ஃப்ரெண்டு பேரு. இந்த பொண்ணுக்கு நான் இத கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு, அப்போவே ராகுல் கிளம்பி போயிடுறாங்க. வேற ஒரு டாக்டர வச்சு தான் இந்த ஆப்ரேஷன் இல்ல நார்மல் டெலிவரி பண்ற மாரி இருக்கு. கடைசியா ராகுல் அந்த பொண்ணு லீலாவ பார்க்குறப்போ, அந்த பொண்ணு லீலா ராகுல பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு மாரி ஏதோ ரொம்ப க்ளோஸா கனெக்ஷன் இருக்க மாரி ராகுலுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல ராகுலால அங்க இருக்க முடியல. கிளம்பிடுறாங்க. ராகுல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டைரக்ட்டா கோவிலுக்கு போறாங்க. என்னதான் ராகுலுக்கு தெரிஞ்சாலும், இது 99% அந்த பொண்ணு இறந்து போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும், அந்த பொண்ணு பேரு லீலா. அதனாலே நல்லா ப்ரே பண்றாங்க. ஒண்ணும் ஆகக்கூடாது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அந்த ஆப்ரேஷன் பண்ண, நார்மல் டெலிவரி பண்ண பொண்ணுட்ட இருந்து கால் பண்ணி, குழந்தை நல்லபடியா பொறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கப்போ, லீலாவ பத்தி ராகுல் கேட்க வரப்போ, கால் கட் ஆயிடுது. பட் ராகுலுக்கு கேட்குது. எல்லாருமே சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்க மாரி. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, ஒருவேளை லீலாவுக்கு ஒன்றும் ஆகல, அவங்களும் சேஃப் தான் அப்படின்ற மாரி தான் ராகுலுக்கு அங்க கேட்டிருக்கு. ஸோ உடனே ராகுல் ரஷ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ராகுல் ஹாஸ்பிட்டல் போனோனே அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்க்குறாங்க. அங்கே யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரிச்சுட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ராகுலை பார்த்தோன்னே அந்த ஹஸ்பண்ட் ஓடி வந்து ரொம்ப தேங்க்யூ, நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாங்க. ஓகேன்னு ராகுலுக்கு ஒரு மன நிம்மதி ஆயிடுச்சு. ஓகே, லீலாவுக்கு ஒன்றும் ஆகலை போல், குழந்தையும் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு. சரி போய் பார்ப்போன்ட்டு லீலாவை போய் பார்க்குறாங்க. லீலா பெட்டில் நார்மலாக படுத்துட்ருக்காங்க. ஓகே, ராகுல் போய் லீலாட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்களா, எல்லாமே ஃபைன் தானேன்ட்டு. அப்போது லீலா ராகுலை பார்த்து சிரிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஹோல்சமாக சிரிக்கிறாங்க. லீலா சிரிச்சிட்டே ராகுல் பார்த்துட்டு, என்னை யாருன்னு தெரியலையா, நான் தான் லீலா, உன்னோட ஃப்ரெண்ட், உன் கூட படித்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுலுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பட் ராகுலுக்கு ஒரு டவுட். நீங்கள் பார்க்க என் ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் லீலாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் லீலான்ட்டு லீலா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. லீலாவுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சி, அவங்களும் நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஜாயின் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க வீட்டில் எப்பவும் போல் அரேஞ்சர் மேரேஜ் பார்த்து தான் இவங்களுக்கு மேரேஜும் ஆகியிருக்கு. அப்படி பார்த்த பையன்தான் அந்த ஹஸ்பண்ட். இனிஷியல் டேஸில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சான். அவனும் ஒரு ஸ்வீட்டாக நல்ல ஹஸ்பண்ட் மாதிரி தான் நடந்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப வியர்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்புறம் லீலாவை அவாய்ட் பண்ணுறது, லீலா கூட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப வியர்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏன்னு தெரில. போய் கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், "எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தாங்க. அவங்க ஞாபகமாகவே இருக்குது. அவங்கள மறக்க முடியல." அப்படின்னு என்னென்னமோ டயலாக்லாம் விட்டுட்டு, "இப்போ நான் உன் கூட பேசணும்னா, நீ அவளை மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாறணும்." அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. லீலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. லீலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணுனால, அவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓகே சொன்னோன்னே, அவன் அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை. அவன் அடுத்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து அவங்கள ஒரு டால் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கானாம். இப்போ கூட குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இவங்களுக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி அவன் ஒரு சைக்கோ கேரக்டராக இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்டோன்னே ராகுலுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கனாக இருக்குது. ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சாம். அது ஆகதானே செய்யும். அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் இனிமேல் பார்க்க முடியாது. பட் அவங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ ராகுல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த டாக்டர் குழந்தைய தூக்கிட்டு வராங்க, க்ளீன்லாம் பண்ணிவிட்டு. வந்தோடனே ராகுல் அந்த குழந்தைய வாங்கி கையில் வச்சு லீலாட்ட ஷோ பண்ணுறாங்க. "இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களை மாதிரியே இருக்குது" அப்படின்னு. பார்த்தா லீலா தூங்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பேசி அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ராகுலுக்கு எதுவுமே புரியல. என்ன மயங்கிட்டாங்களா அப்படின்னு அவங்கள எழுப்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அதாவது லீலா அந்த குழந்தை பிறந்தோடனேவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ராகுலுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ நேரம் என் கூட பேசினது யார் அப்படின்னு ராகுல் மைண்டில் பல தாட்ஸ் ஓடுது. ஃபைனலாக ராகுல் ரியலைஸ் பண்ணுறாங்க, அதாவது லீலாவோட கோஸ்ட், அந்த ஆவி தான் ராகுல்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதுன்னு. எதுக்கு லீலா ராகுல்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும்? ராகுல் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டாக்டர். லீலாவுக்கு ராகுல் நினச்சா ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு. அதெல்லாமே ராகுல் யோசித்து பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப ரிச்சானவனாக தான் இருக்கான். பட் அவன் ஒரு சைக்கோ. அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் ஸ்ட்ராங்காக இருந்துருங்காங்க. ராகுல் ஒரு ஃபேமஸான டாக்டர்னால ராகுலுக்கு நிறையா ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸோட தான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. அந்த மூலியமாக போயிட்டு அந்த பணக்கார ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப ஹை லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைனலாக ஜஸ்டிஸ் வின்ஸ்ன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, லீலா இல்லை, ஷீ இஸ் கான். ஃபர்ஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் லீலாவோட அப்பியரன்ஸே மாற்றினா, இப்போது லீலாவே இல்லாமல் பண்ணிட்டான். இன்னைக்கான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதோ, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பை பை.